ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களையும் அந்த ஆலயத்தின் தல வரலாறுகளையும் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் தான் சென்னை சவுகார்பேட்டை. பூக்கடை பகுதின்னு சொல்லுவாங்க. சென்னை சவுகார்பேட்டை தேவராஜ முதலியார் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தான் இரட்டை கோயில் அப்படின்னும் சொல்லலாம். சிவபெருமானும் அருகிலே விஷ்ணு பகவானும் ஒரு சேரவே காட்சி அளிக்கின்ற மிக ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான ஆலயம் தான் இறைவன் மல்லீஸ்வரர் சிவபெருமானுடைய ஆலயமும் சென்னை கேசவ பெருமாள் விஷ்ணுவோடைய ஆலயமும் சிவ விஷ்ணு ஆலயம் அப்படின்னே இந்த ஆலயத்துக்கு சொல்லலாம். ஒரு ஆலயத்திலிருந்து மற்ற ஆலயத்துக்கு எந்த இறைவனையும் தரிசிக்கலாம். சிவனை தரிசித்த பிறகு விஷ்ணுவையும், விஷ்ணுவை தரிசித்த பிறகு சிவனையும் ஒரு சேர ஆகிய 2 தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஒரே இடத்தில் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்தை ஒரு முக்கியமான ஒரு ஆலயமாகவே நம்ம சொல்லலாம். இந்த பதிவில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஆலயம் தான் சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயமும் இந்த ஆலயத்தின் தல வரலாறையும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் மல்லீஸ்வரர் சிவபெருமாளுடைய ஆலயத்தையும் அந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம். நாம் ஆலயத்துக்கு சென்ற உடனே மிக ஒரு அற்புதமான அழகு நிறைந்த ஆலயமாக காட்சியளிக்கின்றது. மிக ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாகவும் சக்தி நிறைந்த ஒரு ஆலயமாகவும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான தேவையும் பூர்த்தி செய்கின்ற இறைவனாகவும், வேண்டுபவருக்கு வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்ற கடவுளாகவும், வாழ்க்கையில் வறுமையை ஒழித்து சகல செல்வத்தையும் வாரி வழங்குகின்ற கருணையே வடிவமாகி நிற்கின்றார் எம்பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எம்பெருமாள் ஒரு அற்புதமான திருக்கோலத்தோடு திருநாமத்தோடு காட்சி அளிக்கிறார் நம் கேசவ பெருமாள். இந்த ஆலயத்துக்கு நாம் செல்லும் பொழுதே மிக ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாகவும் அழகு நிறைந்த ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயத்தை நாம் சுற்றி வரும்போது ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது இறைவனுடைய தசாவதாரத்தினுடைய சிற்பங்கள், மிக ஒரு அழகு நிறைந்த அற்புதமான கல்மண்டபங்கள், நம்மளை மனதை கொள்ளையடிக்கக்கூடிய எம்பெருமாள் கண்ணனாக கிருஷ்ணனாக எம்பெருமாள் இங்கு காட்சியளிக்கிறார். அது மட்டும் சிறப்பல்ல, திருமாலுடைய திருநிலைகள் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். எம்பெருமாள் ஒருவரை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைத்து விட்டால் அவர் எந்த அளவில் இருந்தாலும் சரி அவரை உயர்த்தி வாழ்க்கையில் எல்லா வகையான செல்வங்களையும் தந்து எல்லா வகையான காலகட்டங்களையும் அவர் உடன் இருந்து எப்படி அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக நின்றாரோ அதுபோல் எம்பெருமான் இடத்திலே முழுமையாக பக்தி கொண்டு திருமாலே உன் திருவடிகையே சரணம் அப்படின்னு நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் எந்நாளுமே துணை நின்று எல்லா வகையான வளங்களையும் தருகின்றார் இந்த கேசவ பெருமாள். பொதுவாகவே இறைவனுடைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்றது சொல்ல அளவற்றது. அத்தனை சிறப்பு மிக்க அத்தனை அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயமாக ஒரு மிக ஒரு கம்பீரமான ஒரு கட்டிட கலையோடு அழகு நிறைந்த தோற்றத்தோடு காட்சியளிக்கின்றது சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தின் தல புராணத்தின்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய கேசவ பெருமாளுடைய ஆலயமும் மல்லீஸ்வரர் சிவபெருமானுடைய ஆலயமும் சுமார் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக சொல்லப்படுகின்றது. இதற்கு முன்னால் இந்த ஆலயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றம் கட்டிட வளாகத்தில் இருந்ததாகவும், அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கால ஆட்சி காலத்தில் இந்த பகுதியை மிகப்பெரிய ஒரு வணிக வளாகமாகவும் வர்த்தக நிலையாகவும் விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். அதன்படி அன்றைக்கு ஆட்சி செய்த ஆங்கிலேயர் காலத்தில் 1757ஆம் ஆண்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை விரிவுபடுத்த வேண்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமாக அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதன்படி கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பகுதியை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையில் ஒரு தலைநகரமாகவும் மட்ராஸ் பகுதியை ஒரு தலைநகரமாகவும் ஒரு வர்த்தக நிலையாகவும் மாற்ற வேண்டும் அப்படிலாம் பல்வேறு கட்ட முடிவுகள் எடுக்கிறாங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆர்பர் இருக்குது, துறைமுகம் இருக்குது. இத்தனையும் சிறப்புமிக்க ஒரு சென்னை தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கட்டிடங்களை கட்டும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயமும் மல்லீஸ்வரருடைய ஆலயம் சிறிய ஒரு தலையாக இருக்குது. இந்த ஆலயத்தை வேறு இடத்துல கட்டி முடிக்கலாம், இந்த பகுதியிலேருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்தில் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
இந்த ஆலயத்தை நாங்கள் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை இடிச்சா எப்படி அப்படின்லாம் பல்வேறு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதன்படி ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயருடைய நிதியின்படியும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய உழைப்பினாலும் நிதியினாலும் பல்வேறு பக்தர்களுடைய நன்கொடையினாலும் இந்த ஆலயம் அதைவிட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை தேவராஜ முதலியார் தெருவில் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு முறையில் இந்த ஆலயம் கட்டி அமைக்கப்படுகின்றது. இந்த ஆலயம் இன்றும் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாகவும் அந்த இடத்துல பழைய ஆலயம் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய கல் மண்டபம் கல்கள் மற்றும் தூண்களை கொண்டு வந்து இந்த ஆலயம் மிக ஒரு பிரம்மாண்ட முறையில் ஒரு சிறப்பான முறையில் கட்டி முடிக்கப்படுகின்றது. இன்றைக்கும் நம்ம சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயம் மல்லீஸ்வரரோட ஆலயத்தை போய் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அழகான கட்டிட அமைப்போடு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாகவும் மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயத்தை நம்ம நேரில் சென்று பார்க்கும்போது தான் தெரியும். ஒவ்வொரு தூணிலும் இறைவனுடைய தசாவதாரத்தின் சிற்பத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு தூணினுடைய அழகும் அந்த அழகினுடைய கட்டிட கலையினுடைய அமைப்பும் பார்க்கும்போது தமிழனோட கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டினோட முறையை ஒரு புகழாரமாக கொண்டு செல்வது போல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி தருகின்றது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள். இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆலயம் 1762 ஆண்டில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை எம்பெருமாள் நாராயணோட கருணையால் இங்கு வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வகையான நலங்களையும் தருகின்ற கடவுளாகவும் வேண்டுபவருக்கு செல்வத்தை வாரி வழங்குகின்ற இறைவனாகவும் அற்புதமான ஒரு திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் எம்பெருமாள். நம் ஆலயத்துக்கு நேரில் சென்று பார்க்கும் பொழுது மிக ஒரு கம்பீரமான ஒரு கொடிமரம், அதற்கு அடுத்தபடியாக இறைவனை வணங்கியபடி பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வாருடைய சன்னதி, நேரெதிராக பார்க்கும்பொழுது இரண்டு புறமும் துவாரபாலர்கள், அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆதிகேசவ பெருமாள் அருள்காட்சி தருகிறார். பெருமாளை நாம் வணங்கிய பிறகு நம் வலது புறத்தில் பார்த்தோமானால் 12 ஆழ்வார்களுடைய மிக ஒரு அற்புதமான திருக்காட்சி. தும்பிக்கை ஆழ்வார், கருடாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பண கான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், திருமசை ஆழ்வார், பேய் ஆழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் என சொல்லக்கூடிய 12 ஆழ்வார்களுடைய அற்புதமான ஒரு திருக்காட்சி. இறைவனை நாம் வணங்கியபடி இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்ற 12 ஆழ்வாரையும் நாம் தரிசிக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா வகையான நலங்களும் கிடைப்பதாக ஒரு ஐதீகம். இறைவனை மட்டுமல்லாமல் இறைவனடியை நாம் பணிந்தது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்நிதியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான சந்நிதியாக இறைவனுடைய அற்புதமான ஒரு திருக்கருணையை நாம் பெற முடியும். தாயார் செங்கமல வள்ளி தாயார் எனும் நாமத்தோடு தனி சந்நிதியில் அருளாட்சி செய்கிறார்கள். அடுத்த சந்நிதியாக பார்க்கும்போது ஆண்டாள் நாச்சியார் ஒரு சந்நிதியிலும் கண்ணபெருமாள் பாமா ருக்மணியோடு அருளாட்சி செய்கிறார். அதற்கு அடுத்த சந்நிதியில் கோதண்ட ராமராக சீதாதேவி தாயாரோடும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனோடும் அருள்காட்சி தருகிறார். அது மட்டும் சிறப்பல்ல, இந்த ஆலயத்தில் ஆழ்வார்களுடைய சந்நிதி, இந்த ஆலயத்தோடைய தோற்றத்தை நாம் பார்க்கும்போது, இந்த ஆலயத்தினுடைய விமானத்தை நாம் பார்க்கும்போது, தசாவதாரத்தின் சிற்பத்தை நாம் வணங்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா வகையான நலங்களை பெறுவது போலவே இந்த ஆலயத்துக்குள் நாம் வந்த உடனே இறைவன் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்தது போல ஒரு மன நிம்மதியை தருகின்றது. அது மட்டும் சிறப்பல்ல, இந்த ஆலயத்தில் விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாதந்தோறும் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை சுதர்சன ஹோமம் மிக ஒரு சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. அது மட்டும் சிறப்பல்ல, ஒவ்வொரு வாரம் வருகின்ற சனிக்கிழமை தோறும் விசேஷ பூஜையும் எம்பெருமாள் நாராயணருக்கு நடைபெறுகின்றது. புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை தோறும் எம்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறுகின்றது. புரட்டாசி மாதத்தில் இந்த ஆலயத்தில் இருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலயத்துக்கு திருக்குடைகள் புறப்பாடு நடைபெறுகின்றது. அது மட்டும் சிறப்பல்ல, எம்பெருமானுக்கு வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராம நவமி, ஆடிப்பூரம், அது மட்டுமல்லாமல் சித்திரை மாதத்தில் வருகின்ற 10 நாள் பிரம்ம உற்சவம் என சொல்லக்கூடிய பல்வேறு விசேஷ பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே இந்த ஆலயத்துக்கு சென்று ஆதிகேசவ பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெற வேண்டுகிறோம். இதேபோல் மற்றும் ஒரு ஆலயத்திலிருந்து உங்களை காணும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்
பிரதீப் ராஜேஸ்வரன். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.